இந்த வீடியோவில் வந்துட்டு அழகான டெய்ஸி ஃப்ளார் பண்ணலாங்களா. பைப் கிளீனர் வந்துட்டு தமிழில் ஃப்ரீயாக நம்மளோட சேனலில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கும் விருப்பம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸ் டே பை டே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது 2 பிங்க் கலர் பைப் கிளீனர் எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். ரெண்டையும் இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல நீளமான ஒரு பைப் கிளீனர் கிடைக்கும் இல்லைங்களா. இப்போது கொஞ்சமாக கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நீங்கள் அடுத்தது ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெருக்கமாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த ஜாயின் போட்ட இடம் பிரிஞ்சுலாம் வராதுங்க. ஸோ உள்ள ஒரு மெலிசான கம்பி இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படியே நின்றுக்கும். போதும், இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதை எப்படி அடுத்தது நாட் போடணும்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்படி நெருக்கமாக பண்ணிவிட்டு பத்திரமா பிடிச்சிட்டு எடுங்க, கெட்டியாக பிடிச்சிட்டு. அடுத்தது இந்த பக்கமாக இருக்குது இல்லைங்களா, இந்த எண்டை எடுத்து இந்த எண்டுக்குள்ளே, அதாவது இதுக்குள்ளே விட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஓகேங்களா. மறுபடி இப்படி தனித்தனியாக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த ஃப்ளார் செய்கிறதுக்கு 2 பைப் கிளீனர் தேவை. அடுத்த ஸ்டெப் லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கீழே இருக்கிறத அப்படியே லைட்டாக கீழே மடக்கி விட்டுருங்க. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பெட்டலையும் ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக. இப்போது ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அமுத்தி விட்டோம் அப்படின்னாக்கா ஒரு பெட்டல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க. நீங்கள் வந்துட்டு உள்ள ஒரு மெலிசான ஒரு ரிங்கு மாதிரி இருக்கிறதுனால நம்ம எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நின்றுக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு அழகான ஃப்ளார் கிடச்சிருச்சு நம்மளுக்கு, லேசி டெய்ஸி. உங்களுக்கு ஒன்று போல் இந்த மாதிரி கிடைக்கணும். அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஒரே ஒரு மடக்கு. நம்ம எப்படி மடக்கிறோமோ அதே மாதிரி நின்றுக்கும். சரிங்களா. அழகான ஃப்ளார் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போது நல்ல ஒரு ப்ரௌன் கலரை நம்ம உள்ளே வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் இல்லாத காரணத்தினால நான் வந்துட்டு இந்த கலர் நான் எடுத்துருக்கிறேன். இப்போது தெரியுதுங்களா வீடியோவுக்கு, இந்த இப்படி இவ்வளோ தூரம் நான் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக சுற்றி விட்டு இப்படி சுற்றி விட்டுட்டிங்கன்னாவே அப்படியே நின்றுக்கும். சென்டரில் ஒரு கேப் கிடைக்கும், உங்களுக்கு கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஃப்ளார் எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவே வந்துட்டு மேலே வந்துட்டு நீங்கள் ப்ரௌன் கலராக வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி சுற்றி ப்ரௌன் கலர் மேலே வச்சு நீங்கள் க்ளூகன் போட்டு ஒட்டிட்டு கீழே வந்துட்டு நீங்கள் க்ரீன் கலரில் லீஃப் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி உள்ளே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரியும் நம்ம போடலாம், கீழே பிடிச்சிக்கிற மாதிரி. இதுக்கே நீங்கள் லீஃப் வைக்கிறேன் அப்படின்னாலும் வைக்கலாம். கீழே வந்துட்டு க்ரீன் கலர் ஸ்டெம் வச்சுட்டு வைக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஃப்ளார் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 2 பைப் கிளீனரை ஜாயின் பண்ணி பண்ணினது. இது வந்து ஷார்ட்ஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு பைப் கிளீனரை வச்சு நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளார் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இதே வந்துட்டு உள்ள ப்ரௌன் கலரில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் ப்ரௌன் கலர் இல்லாதனால நான் இந்த கலர் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். எங்கிட்ட இருக்கிற பைப் கிளீனர் வச்சு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா லீஃப்லாம் நம்ம மேக் பண்ணலாம். பாட்டு மாதிரி ரெடி பண்ணி அந்த மாதிரியும் நம்ம வைக்கலாம். சரிங்களா. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு நான் செஞ்ச ஃப்ளார்ஸை பாட்டில் வச்சும் நான் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக. இதே மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுவேன்.